தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை அருமை தோழர் சுரேஷ் அவர்கள் எடுத்து நடத்த இருக்கின்றார்கள். இது உங்களுக்கு கிடைத்த அரியதொரு வாய்ப்பு. ஏனென்றால் தேர்வானது தள்ளி போயிருக்கக்கூடிய காரணத்தினால் கணித வகுப்பிலே இன்னும் சற்று கவனம் செலுத்தி உங்களுக்கு பாடம் சொல்லி தருவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் அதை முழுமையாக பயன்படுத்தி கணித வகுப்பிலே உங்களை தயார் செய்த நம்முடைய சுரேஷ் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அனைவரும் அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த கணித பாடத்தினை மனதிலே உள்நிறுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சுரேஷ், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் மியூட் பண்ணிக்கிறேன். சுரேஷ். ஓகே சார். குட் ஈவினிங் ஆல். நம்ம பாத்தீங்கன்னா சிலபஸ்ல போத் மார்க்ஸ் பார்த்தாச்சு, பர்சன்டேஜ் பார்த்தாச்சு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தாச்சு. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம டைம் அண்ட் ஒர்க் பார்த்தலாம். சரிங்களா? டைம் அண்ட் ஒர்க். நார்மலா டைம் அண்ட் ஒர்க்ல ஒரு 2 ஸ்டெப் வரும். டைம் அண்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. சரிங்களா? எல்சிஎம் மெத்தடு, இல்லை ஃப்ராக்ஷன் மெத்தடு, டெசிமல் மெத்தடுன்னு சொல்லிட்டு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நாம எல்சிஎம் மெத்தடு தான் நான் கிளாஸ்ல எடுக்கிறது எல்சிஎம் மெத்தடு தான் எடுப்பேன். ஓகேங்களா? நீங்க இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது ஸ்டெப்ஸ் எல்லாம் சேம் தான், அந்த கால்குலேஷன் மெத்தட் மட்டும் மாறும். உங்களுக்கு எது ஸ்டெப்ஸ் ஆல்ரெடி ஏதோ பழகி இருந்தீங்க, எனக்கு அதுதான் தெரியும்னாலும் உங்களுக்கு எது ஈஸியோ அது பார்த்துக்கோங்க. இந்த எல்சிஎம் மெத்தடுங்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுனால காமனா நம்ம இந்த மெத்தட் தான் ரெகுலராகவே எடுப்போம். ஓகேங்களா? டைம் அண்ட் ஒர்க் சம்ஸ்ல பாத்தீங்கன்னா, டைம் அண்ட் ஒர்க்குங்கிறது என்னன்னா நேரம், வேலை. ஓகேங்களா? டைம்னா நேரம், ஒர்க்னா வேலை. அதாவது எந்த ஒரு ஒர்க்குமே டைமுக்குள்ள முடிக்கணும், எவ்வளோ டைம் ஆகுதுன்னு தெரியணும், அப்பதான் எவ்வளோ ஒர்க்கர்ஸ் தேவைப்படுவான்னு கால்குலேட் பண்ண முடியும். இந்த பர்பஸ்க்காக தான் இந்த டைம் அண்ட் ஒர்க் இருக்கும். சரிங்களா? டைம் அண்ட் ஒர்க் வச்சு என்னென்ன கண்டுபிடிக்கலாம்னா, டு ஃபைண்ட் தி எஃபிஷியன்சி ஆஃப் அ பர்சன். அதாவது ஒரு ஜாப் கொடுத்தா எல்லாருமே ஒரே மாதிரி செய்ய மாட்டாங்க. ஓகேவா? ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 5 days எடுத்துக்கலாம், ஒருத்தர் 2 நாள் எடுத்துக்கலாம், சில பேர் எக்ஸ்ட்ராவா 10 நாள் கூட எடுத்துக்குவாங்க. ஆனால் செய்ய வேண்டிய ஒர்க் ஒன்று தான். அது ஒவ்வொருத்தரோட கெப்பாசிட்டி பொறுத்தது. அதுதான் இங்க எஃபிஷியன்சிங் தான். ஓகேவா? டு ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை அன் இண்டிவிஜுவல் டு டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க். எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாலே என்ன, எவ்வளவு டைம் ஆகுது, எவ்வளவு டைம் எடுத்துக்குவாருன்னு தெரிஞ்சிடலாம். ஓகேவா? as usual சொன்ன மாதிரி டைம் அண்ட் ஒர்க்குங்கிறது டு ஃபைண்ட் த எஃபிஷியன்சி ஆஃப் அ பர்சன், டு ஃபைண்ட் த டைம் டேக்கன். சொன்ன மாதிரி இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுதுன்னு தெரிஞ்சா தான் நம்ம எல்லா கால்குலேஷன் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம எப்போ குடி போகலாம், எப்போ ஃபங்க்ஷன் வைக்கலாம், அந்த மாதிரி தான் இந்த டைம் அண்ட் ஒர்க்குங்கிறது ஒருத்தரோட எவ்வளோ நாளாக முடிப்பாங்க, எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறது தான். சரிங்களா? அதே மாதிரி டு ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை எ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் டு கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க். அதே மாதிரி தான், அதாவது சிங்கிள் பர்சன் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் ஒரு 10 பேர் சேர்ந்தா எவ்வளோ நாள் ஆகும் கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் ஒர்க் டன் பை அன் இண்டிவிஜுவல் இன் அ சர்டைன் டைம் டியூரேஷன், எவ்வளோ டைம்ல முடிப்பாங்கன்னு பண்றது. குரூப் ஆஃப் ஒர்க் டன் பை குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இன் அ சர்டைன் டைம் டியூரேஷன். அதாவது ஒரு சிங்கிள் பர்சன்னாலும் கண்டுபிடிக்கிறது, குரூப் ஆஃப் பர்சன்னாலும் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? சிங்கிள் பர்சன் கண்டுபிடிச்சாலே குரூப் ஆஃப் பர்சன் தெரிஞ்சிடும், குரூப் ஆஃப் பர்சன்ஸ் இருந்தாலும் எவ்வளோ அவங்களோட எஃபிஷியன்சி எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? நார்மலா பாத்தீங்கன்னா, சரிங்களா, இந்த சம்ஸ் எப்படி இருக்குன்னா ஏபி அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க. பர்சன் பேர் வச்சு சொல்ல மாட்டாங்க, பர்சன் பேர் வச்சு வரலாம். நார்மலா ஏபிசின்னு சொல்லுவாங்க, இல்ல XYZன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகேவா? இப்ப A can do a piece of work in 10 days. அப்படின்னா என்ன மீனிங்னா, ஏங்கிற ஒருத்தர், அது ஏங்கிறது ஒரு பர்சனா நினைச்சுக்கோங்க. ஓகேவா? ஏங்கிற ஒருத்தர் ஒரு அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 10 நாள் எடுத்துக்குவாருன்னு அர்த்தம். ஓகேவா? ஏ டைம் டேக்கன் இஸ் டேக்கிங் 10 days time to complete the work. ஓகேங்களா? ஏ 10 நாள் எடுத்துக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப இதுல நம்ம என்ன தெரியணும்னா, எப்பவுமே
ஒர்க் டன். ஒர்க் டன்னுங்கிறது எப்படி நம்ம எடுத்துக்கோம்னா, இப்போ நம்ம பர்சன்டேஜ்னா 100ன்னு எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒர்க் டன்னை வந்து 1ன்னு நார்மலா எடுத்துக்குவோம். சரியா, ஒர்க் டன்னா 1ன்னு எடுத்துக்குவோம். இங்க இதை வச்சுதான் சம் போடுவோம். சரியா, A is taking 10 days time. ஒர்க் டன்னா டோட்டல் ஒர்க். ஒர்க் டன்னாலும் total work to be done or total workனாலும் ஒன்னு நாம எடுத்துக்கோம். சரியா, அப்ப is 1 day work எவ்வளவுனா, A வந்து அதாவது ஏங்கிறவர் வந்து ஒரு ஒர்க்கை 10 நாள் முடிப்பான்னா ஏவோட 1 day ஒர்க் எவ்வளவுனா 1/10 இப்படிதான் எடுத்துக்கும். சரியா, ஏவோட 1 day ஒர்க்கு 1/10. இது எப்படின்னா, ஏங்கிற ஒரு ஒர்க்கை வந்து என்ன சொல்லிக்கிறோம், ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணும். ஓகேவா, ஃபுல்லா ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணும். அப்ப 10 நாள்ல கம்ப்ளீட் பண்ணணும்னா இது வந்து ஒர்க் டன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேஸ். சரிங்களா, அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ எப்படின்னா, ஒரு ஒர்க்கு அப்படின்னா 1/time taken. சரியா, இந்த அளவுக்கு இது எதுவுமே இந்த அளவுக்கு டீட்டெயிலாம் நீங்க எதுவும் போக வேண்டாம். சரியா, இது எல்லாமே ஃபார்முலாலாம் கிடையாது. இது தெரியணும்லாம் அவசியம் இல்லை. நார்மலா நம்ம சம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா, அதனால நம்ம சம்முக்குள்ள போயிடலாம் டைரக்டாவே. இது இப்ப பார்த்தோம்னா உங்களுக்கு புரியாது, எல்லா சமயம் பார்த்துட்டு நம்ம இதை பார்த்தோம்னா புரியும். ஓகேவா, we can do a work in x days அப்படின்னா is 1 day work equal to 1/x. தான் காரணம்லாம். இந்த எக்ஸ்ல என்ன ஃபிகர் இருக்கோ, இப்போ 85 டேஸ்னா 1/35 போடும். ஓகேங்களா, A can do a piece of work in 10 days என்ன அர்த்தம், is 1 day work வந்து 1/10 அர்த்தம். சரியா, அதே மாதிரி A plus B ரெண்டு பேர் சேர்ந்து 10 நாள் முடிக்கிறாங்க அப்படின்னா A plus B's 1 day work equal to 1/10. சரியா, இதே மாதிரிதான் A plus B plus B's 1 day work equal to 1/10 எதுனாலும். சரிங்களா, A can do A-னால அதுதான், A plus B-னால அதுதான், A plus B plus C-னால அதுதான். நார்மலா உங்களுக்கே தெரியும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து A can do a work in 10 days. ஓகேவா, B can do a work in 20 days. Then in how many days A and B complete the work. இந்த மாதிரி தான் சம் இருக்கு. சரியா, இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணா, ஏவோட 1 day ஒர்க். சரியா, ஏவோட 1 day ஒர்க் எவ்வளோ, 1/10. அதே மாதிரி B's 1 day ஒர்க் ஈக்குவல் டு 1/20. அப்ப நம்ம கண்டுபிடிக்கிறது A plus B's 1 day ஒர்க். அப்ப A plus B யோட 1 day இருக்குன்னா 1/10 plus 1/20. 10 plus 20 போடக்கூடாது. ஓகேவா, எதுனாலும் 1 days ஒர்க் கண்டுபிடிச்சிருந்தா நம்ம சம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா, அப்ப எல்சிஎம் வந்து 20. ஓகேவா, அப்ப 2 plus 1. எல்சிஎம் கண்டிப்பா இந்த கண்டுபிடிக்க தெரிஞ்சா மட்டும்தான் இந்த சம் மெத்தட் வந்து யூஸ் ஆகும். 3/20. இந்த 3/20ங்கிறது என்ன, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. A plus B ஓட 1 day ஒர்க். A plus B யோட 1 day ஒர்க் தான் இது. ஓகேவா, அப்ப A plus B can complete the work in அப்படின்னா எப்படி போடணும்னா, இது அப்படியே ரிவர்ஸா எடுத்துக்கணும்.
சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏவோட 1 day ஒர்க்கு 1/10. அப்ப ஏவோட மொத்தம் எப்படி கம்பேர் பண்ணணும்? 10 daysன்னு எடுத்துக்கும். சரியா? அப்படியே ரிவர்ஸா போடணும். இப்போ இது ரிவர்ஸா போட்டா என்ன வரும்? 10/1ன்னு வரும் இல்லையா? அப்ப இந்த 10 தான் ஆன்சரு. அதே மாதிரிதான். ஓகேவா? இப்போ பியோட 1 day ஒர்க்கு 20னா பி எவ்வளவு நாள் முடிக்கணும்? 20 daysன்னு அர்த்தம். 20 daysக்கு எப்படி வருதுன்னா இது ரிவர்ஸ்ல போடுறோம். அதே மாதிரி 20 divided by 3 days. சரியா? அப்ப பார்த்தா 6 2/3 days. இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல வரும். சரிங்களா? இந்த மாதிரி தான் இந்த சம் போடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கம்பல்சரியா இந்த மெத்தட் போடுறதுக்கு கம்பல்சரியா எல்சிஎம் உங்களுக்கு எடுக்க தெரிஞ்சிருக்கணும். எல்சிஎம் எடுக்க தெரியலனா இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஓகேவா? கம்பல்சரியா எல்சிஎம் வந்து நார்மலா மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். தெரியலனாலும் கத்துக்கோங்க. சரியா? இப்ப இந்த ஸ்டெப் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த சம் சால்வ் பண்ணணும்னாலும் ஃபர்ஸ்ட் 1 day ஒர்க் கண்டுபிடிச்சுக்கணும். 1 day ஒர்க் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே ரிவர்ஸா போட்டுடணும். சரியா? இதே சம்ல எப்படி கேட்கலாம்னா A and B can do a work in 3 days. அப்ப இப்படி கூட கேட்கலாம். A வந்து normally days complete work கேட்கலாம். ஓகேவா? இது அப்படியே மாத்தி அப்ப A can do a work in 10 daysனா 1/10. அப்ப A plus B's 1 day work எவ்வளோ? 3/20. நல்லா புரிஞ்சுக்குதா? அப்படியே திருப்பி போடுறேன். 20/3 1 divided by 20/3ன்னு வரும். இந்த ஸ்டெப் வேணா ஒரு ஸ்டெப். 1 divided by 20/3. இந்த டெசிமல் இருக்குது அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும். அப்ப 3/20ன்னு வந்துடும். ஓகேவா? அப்ப எப்படி போடணும் இந்த சம்ம? A plus B's 1 day work equal to 3/20 equal to A ஓட 1 day work. அதாவது எப்படி நார்மலா தெரியுதுதான். A plus B equal toனா என்ன? A plus B இல்லையா? அதாவது A plus B's 1 day. A plus B's 1 day work equal to A's 1 day work plus B's 1 day work. ஓகேவா? அப்ப A plus B ஓட 1 day work 3/20 equal to 1/10 plus B. அப்ப B equal to 3/20 minus 1 divided by 10. ஓகேவா? அப்படியே இந்த ரைட் சைடில் இருக்கிற 1/10 வந்து லெஃப்ட் சைட் போயில மைனஸ் 1/10 ஆயிரும். ஓகேவா? அப்ப எல்சிஎம் எடுத்தீங்கன்னா எல்சிஎம் வந்து 20. ஓகேவா? அப்ப த்ரீ மைனஸ் எல்சிஎம் வந்து 20 3 minus 2 இப்போ ஈக்குவல் டு 1/20 வரும். அப்ப B's 1 day work வந்து 1/10. அப்ப we can complete the work in அப்படியே ரிவர்ஸா போடணும் 20 days. சரியா? இந்த 1/20ங்கிறத அப்படியே ரிவர்ஸ் ஆக்கிடணும். ரிவர்ஸ் போடையில என்ன ஆகும்? 20 divided by 1 ஆகும் is equal to 20. அவ்வளவுதான். We can complete the work in 20 days. சேம் இதே சம்ம இதே மாதிரி போடலாம். B can complete the work in 20 daysனா how many days A can complete அப்படின்னு கேட்டா இதே மாதிரிதான். B's 1 day work equal to 1/20. A plus B's 1 day work equal to இது போட்டாச்சு. அப்ப இங்க வந்து A வந்து நம்மளுக்கு தெரியல, B வந்து எவ்வளவுன்னு தெரியும் 1/20. இது அப்படியே அந்த சம்ம அப்படியே மாத்தி போட வேண்டியது. அப்ப A's 1 day work கண்டுபிடிக்கல 2/10 வரும். அப்ப எல்சிஎம் கண்டுபிடிக்கல 3 minus
3 minus 2 equal to sorry, 3 minus 1 equal to 2 by 20. 2 by 20 na என்ன வரும் 1 by 10. அப்ப அப்படியே ரிவர்ஸா போட்டா 10 by 1 10. அப்ப A can complete the work in 10 days. அவ்வளவுதான். எல்லாமே அப்படியே ஈஸி தான். ஓகேவா? இப்ப A கொடுத்தாலும் சரி, A plus B கொடுத்தாலும் சரி, இதே வந்து மூணும் கொடுப்பாங்க. A, B, C ன்னு கொடுப்பாங்க. எப்படி கொடுத்தாலும் இதுதான். நார்மலா ஃபர்ஸ்ட் ஏவோட ஒன், அதாவது A, B, C இருக்குன்னு வச்சுக்கோங்க. A, B, C இருக்குன்னா இதுல நம்ம வந்து A, B கொடுத்துட்டாங்கன்னா ஏவோட ஒன் டே ஒர்க் கொடுப்பாங்க, பிஓட ஒன் டே ஒர்க் கொடுப்பாங்க, சிஓட ஒன் டே ஒர்க் கொடுத்து எப்படி கேட்கலாம்னா 3 பேர் சேர்ந்து எவ்வளவு நாள முடிப்பாங்கன்னு கேட்கலாம். ஓகேவா? கேட்கற சம்பந்தம் எப்படி கேட்பான்னா A பிளஸ் B பிளஸ் C கேட்பாங்க. அப்ப எப்படி போடணும்? ஏவோட ஒன் டே ஒர்க்கு, பிஓட ஒன் டே இருக்கு, சிஓட ஒன் டே இருக்கு எடுத்து 1 டிவைடட் பை ஏவோட ஒன் டே ஒர்க்கு, 1 டிவைடட் பை பிஓட ஒன் டே ஒர்க்கு, 1 டிவைடட் பை சிஓட ஒன் டே ஒர்க்கு போட்டு வர்ற ஆன்சரை என்ன பண்ணணும்? ரிவர்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? அதாவது ஏவோட ஒன் டே ஒர்க் கேட்டாங்கன்னா ரிவர்ஸ் பண்ண தேவையில்லை. டோட்டல் எவ்வளவு நாள முடிப்பான்னு கேட்டா, இதுவே வந்து ஏ பி கொடுத்துட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி கொடுத்துட்டு சி எவ்வளோன்னு கேட்கலாம். ஓகேவா? சி எவ்வளவு நாள கம்ப்ளீட் பண்ணு கேட்கலாம். எப்படி வேணாலும் மாத்தி கேட்கலாம். சரியா? ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான், நம்ம சம் பார்க்க புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த சம் தான் நம்ம பார்த்தோம். A can do a work in 10 days, B can do a work in 20 days. என்ன ஆன்சர் வந்துச்சு? 20 divided by 3 days. இப்படியே ஆன்சர் கேட்கலாம், இல்ல 6 2 by 3 days அப்படின்னு கேட்கலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா? 20 by 3 daysங்கிறது ஒண்ணுதா, 6 2 by 3 daysன்னு ஒண்ணுதான். ஓகேவா? இது வந்து கம்ப்ளீட் ஃபிராக்ஷனா இருக்குது, இது மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல ஆன்சர். ஓகேவா? சரி, இப்ப இனிமேல் அந்த ஏஸ் ஒன் டே ஒர்க், பிஸ் ஒன் டே ஒர்க் எல்லாம் போட மாட்டேன், டைரக்டா சம் போட ஆரம்பிச்சிடலாம் நம்ம. ஓகேவா? இப்ப ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 டேஸ்னா ஏவோட ஒன் டே ஒர்க் நீங்களே போட்டுருவீங்க 1 by 10. ஓகே. அடுத்தது ஏ பிளஸ் பி கேன் டூ ஏ ஒர்க் இன்னா ஒன் டே ஒர்க் 1 by 5. இன் ஹவு மெனி டேஸ் பி மட்டும் முடிக்கும்னு கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப நம்ம a plus b equal to a plus b, அதாவது இது வந்து கம்பைனா. ஓகே, இது இண்டிவிஜுவலா த மீனிங். a ஒன் டே ஒர்க் பிளஸ் b ஓட ஒன் டே ஒர்க். சரியா? அப்ப இங்க a plus b எவ்வளோ? 1 divided by 5 equal to 1 by 10 plus b. ஓகேவா? அப்ப b equal to 1 by 5 minus 1 divided by 10. அப்ப LCM வந்து 10. அப்ப 2 minus 1. அப்ப 1 by 10. அப்ப we can complete the work in 10 days. ஏன்னா ரிவர்ஸ்ல போடுறோம் இல்லையா, 10 by 1 ஆகும். அப்ப 10 days. சரியா? இப்ப இது ஆன்சர் கரெக்டா இல்லையா அப்படின்னு ஒரு செக் கூட பண்ணிக்கலாம். அப்ப ஏவோட ஒன் டே ஒர்க்கு 1 by 10 பிளஸ் பிஓட ஒன் டே ஒர்க்கு 1 by 10. அப்ப ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாள்ல வந்து 2 by 10 ஒர்க்க முடிப்பாங்க. அப்ப 2 by 10 எப்படி எழுதலாம்? 1 divided by 5 எழுதலாம். அப்ப a plus b வந்து எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? ரிவர்ஸ் 5 daysல முடிப்பாங்க. இதுதான் இங்கே ஆன்சர்ல கொடுத்துருக்காங்க. a plus b can do a work in 5 daysன்னு கொடுத்துருக்காங்க.
சரியா? இது ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிட்டோம். இது வந்து கம்ப்ளீட்டா எல்சிஎம் மெத்தட் தான். சரிங்களா? இதுல எந்த வித இது இல்லை, கம்பல்சரியா எல்சிஎம் உங்களுக்கு இருக்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நார்மலா இந்த சம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா ஒன் டே ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டு கண்டுபிடிச்சிட்டு போட்டுருணும். ஓகேவா? நீங்க டைரக்டா 10+5 10-5 போட்டு வர்றது ஆன்சர் கிடையாது. ஒன் டே ஒர்க் கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் போடுவோம். இது வந்து பேசிக்கான சம்ஸ். ஓகேவா? ஏ கேன் டூ கொடுக்கலாம், பி A+B கேட்கலாம், ஏ கொடுத்துட்டு A+B கொடுத்துட்டு ஏ கேட்கலாம், இல்லை அப்படி ரிவர்ஸா பி என்னன்னு கேட்கலாம். ஓகேவா? இது ஒரு டைப் ஆஃப் சம்ஸ். சரிங்களா? இப்ப என்ன சரியா? நான் என்ன சொல்லியிருக்கேன், டோட்டல் ஒர்க் டன் வந்து எப்பவுமே நார்மலா 1ன்னு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதுல ரிமைனிங் ஒர்க் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. சரியா? இந்த ரிமைனிங் ஒர்க் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கேன் டூ எ ஒர்க் இன், ஓகேவா, 10 days அப்படி எடுத்துக்கோங்க. சரியா? இப்ப ஏ ஒர்க்டு ஃபார் 5 days அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அப்ப ஏவோட ஒன் டே ஒர்க்கு 1/10. சரிங்களா? அதாவது இது என்ன மீனிங்னா 1/10னா ஃபர்ஸ்ட் டே வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் டே வந்து ஏ வந்து ஒரு ஒர்க்கை செய்யும், 2வது நாள் ஒரு ஒர்க்கை செய்யும், 3வது நாள் ஒரு ஒர்க்கு, இப்படியே ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளோ, ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு ஒர்க்கை முடிச்சிருவாங்க, 2வது நாள் ஒரு ஒர்க்கு, 3வது நாள் ஒரு ஒர்க்கு, 4வது நாள் ஒரு ஒர்க்கு, 5வது நாள் ஒரு ஒர்க்கு, 6, 7, 8, 9, 10. சரியா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா 5 days ஆச்சுன்னா எவ்வளவு ஒர்க் முடிச்சிருக்கோம், 5/10 ஒர்க்கை முடிச்சிருக்கோம். சரியா? 6 days ஆச்சுன்னா 6/10 ஒர்க்கு முடிச்சிருப்பாங்க. 7 days ஆச்சுன்னா 7/10, 8 days ஆச்சுன்னா 8/10, 9 days ஆச்சுன்னா 9/10, 10 days ஆச்சுன்னா 10/10. அப்ப 10/10 வரையில என்ன ஆகும், 10/10 = 1. ஒர்க்கை கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை மீனிங். இதுவே அப்ப இதுபடி பார்த்தா ஏஸ் completed work on day 5 எவ்வளோன்னா 5/10. ஓகேவா? அதாவது 10 ஒர்க்கை முடிக்கணும், 5வது நாள் எவ்வளவு ஒர்க் முடிச்சிருக்குது, 5 ஒர்க்ஸ் முடிச்சிருக்கு. அப்போ 5/10. அப்ப 5/10 என்ன அர்த்தம், 1/2. அப்ப half of the ஒர்க்கை முடிச்சிருச்சுன்னு அர்த்தம். சரியா? அப்ப ரிமைனிங் ஒர்க் ஈக்குவல் டு எவ்வளவு ஒர்க்கை முடிக்கணும், ஒரு ஒர்க்கு ஒரு கம்ப்ளீட்டட் ஒர்க் டு பி டன் வந்து 1ன்னு எடுத்திருப்போம், கம்ப்ளீட்டட் ஒர்க் வந்து 1/2. ஓகேவா? அப்ப 1/2. அப்ப ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு இருக்கு, 1/2 இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏ கேன் டூ ஏ ஒர்க் இன் 10 days, ஏ ஒர்க்டு ஃபார் 5 daysனா என்ன அர்த்தம்னா 5 பாதி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். நார்மலா இந்த ஆஃப்னு வரக்க புரியறதுக்காகவே இந்த சம் வந்து ஆஃப்னு எடுத்து சொல்றேன். ஓகேவா? அப்ப 5 daysன்னு அர்த்தம். அப்போ 5/10 ஒர்க், டோட்டல் ஒர்க் டு பி டன் வந்து 1ன்னு எடுத்துக்கிட்டு நார்மலா டோட்டலா 10 நாள்ல முடிப்பாங்க. அப்ப ஒரு நாளுக்கு ஒரு வேலை அப்படின்னா, சரியா? அப்ப 5 நாள்ல 5/10 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சரியா? அப்ப 5/10 எவ்வளவு, ஆஃப் ஒர்க் முடிஞ்சிருச்சு. அப்ப டோட்டல் ஒர்க் வந்து 1ன்னு எடுத்துட்டா ரிமைனிங் ஒர்க் வந்து எவ்வளோ, half of the ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு அர்த்தம். இது சிம்பிளா என்ன சொல்லணும்னா, ஒருத்தர் ஏங்கிற ஒருத்தர் வந்து ஒரு நாள்ல வந்து மொத்தம் வந்து, சரியா, மொத்தம் வந்து 1000 செங்கல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏத்தணும். சரியா? 1000 செங்கல்ல மேல ஏத்தணும்னா அவர் எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாருன்னா 10 நாள்ல முடிப்பாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா
அப்ப ஏவோட ஒன் டே ஒர்க் என்ன போடுவோம் நம்ம நார்மலா 1000 டிவைடட் பை 10. ஓகேவா? அப்ப எவ்வளோ ஒரு நாளைக்கு இஸ் ஒன் டே ஒர்க். இங்க ஒர்க் டு பி டன் வந்து 1000. ஓகேவா? நார்மலா 1 இருக்கும், இங்க ஒர்க் டு பி டன் வந்து 1000. அப்ப 1000 டிவைடட் பை 10. அப்ப ஒரு நாளைக்கு 100. அப்ப ஏ வந்து ஃபர்ஸ்ட் நாள் 100, ரெண்டாவது நாள் 100, மூணாவது நாள் 100, நாலாவது நாள் 100, அஞ்சாவது நாள் 100, ஆறாவது 7, 8, 9, 10. சரியா? இப்ப ஏ வந்து 3 நாள் எவ்வளவு செங்கலை மேல ஏத்திருப்பாங்கன்னா 300 செங்கலை ஏத்திருப்பாங்க. பேலன்ஸ் எவ்வளவு செங்கலை ஏத்தணும் ரிமைனிங் ஒர்க்னா 700 செங்கலை ஏத்தணும்னு அர்த்தம். இதுதான் கான்செப்ட். அந்த ஒர்க் டு பி டன் இங்க வந்து 1000 இருக்கிறது, இங்க வந்து நம்ம 1ன்னு வச்சிருக்கோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். புரியுதுங்களா? அப்ப ஏ வந்து 8 நாள் வேலை செஞ்சிருக்கான்னா 800 செங்கலை மேல ஏத்திருப்பான்னு அர்த்தம். பேலன்ஸ் 200 செங்கலை மேல ஏத்தணும்னு அர்த்தம். அப்ப என்ன போடுவீங்க இங்க 800னா 1000 மைனஸ் 800 ஈக்குவல் டு 200. அதே தான் சேம். இங்க ஒர்க் டு பி டன் வந்து நம்ம 1000க்கு பதிலாக இங்க நார்மலா நம்ம 1ன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா நான் ஒன் டே ஒர்க்னு எடுத்துக்கிறோம். அதுக்காகத்தான் ஒன் டேஸ் ஒர்க்னு எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட் பண்றது. இப்போ பர்சன்டேஜ்னா 100% எடுத்துட்டு போறதுனால அதனாலதான் 1ன்னு எடுக்கிறோம். ஓகேவா? அப்ப இப்ப இதுவே வந்து 7 days ஒர்க் பண்றாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? 7 days ஒர்க் பண்றாங்கன்னா 7/10 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். சரியா? 7/10. அப்ப ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ? 7 டிவைடட் பை 10. அப்ப ரிமைனிங் ஒர்க் 3 டிவைடட் பை 10. ஓகேவா? அவ்வளவுதான். இதுதான் இதை புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த ரிமைனிங் ஒர்க்குங்கிற கான்செப்ட் இதுதான். ஓகேவா? இப்போ நம்ம சம்க்கு போவோம். இப்ப ஏ கேன் டூ ஏ ஒர்க் இன் 15 days. அப்ப ஏவோட ஒன் டே ஒர்க் வந்து 1/15. பி இன் 20 days. அப்ப 1/20. ஓகேவா? அப்ப ஏ பிளஸ் பி ஓட ஒன் டே ஒர்க் கண்டுபிடிக்கணும். அப்ப 1 டிவைடட் பை 15 பிளஸ் 1 டிவைடட் பை 20. ஓகேவா? எல்சிஎம் வந்து 15க்கும் 20க்கும் வந்து எல்சிஎம் வந்து எடுத்தா 60ங்கிறது வந்து எல்சிஎம் வரும். ஓகேவா? அப்ப 4 பிளஸ் 3 ஈக்குவல் டு 7/60. இது என்ன மீனிங்? ஏ வந்து 1/15 days, பி வந்து 1/20 daysனா ஏ பிளஸ் பி சேர்ந்து ஓகேவா 7/20 days 7/60 days ஒர்க்கை வந்து ஒன் டேல செய்வாங்க. அப்ப ஏ பிளஸ் பி கேன் complete the work in 60/7 days or ஓகேவா? அப்ப ஏ வந்து ஒன் டே ஒர்க் 1/15, பியோட ஒன் டே ஒர்க் 1/20, ரெண்டையும் சேர்த்துனா ஏவோட ஒன் டே ஒர்க் கண்டுபிடிச்சிட்டோம். டோட்டலா 1/. நம்மளுக்கான சம் என்ன கேட்கிறான்னா இஃப் தே ஒர்க் டுகெதர் ஃபார் 4 days. அப்ப 4 நாளைக்கு ஒர்க் பண்றாங்க. சரியா? 4 நாளைக்கு ஒர்க் பண்றாங்க. ஓகே, 4 நாள் ஒர்க் பண்றாங்க. என்ன பண்றாங்க? 4 நாள் ஒர்க் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. அப்ப ரிமைனிங் ஒர்க் எவ்வளோன்னு கேட்கறாங்க. அப்ப ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு இருக்குன்னு கேட்கறாங்க. சரியா? நம்ம அப்படியே அந்த ஸ்டோன் சம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரிதான் இங்க வந்து ரிமைனிங் ஒர்க் அப்படின்னு கேட்டாலே நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், ஃபர்ஸ்ட் அந்த 4 நாள்ல எவ்வளவு ஒர்க் முடிச்சாங்கன்னு பார்த்துக்கணும். ஓகே, ஒரே நிமிஷம், மறுபடியும் நெட்வொர்க் கட் ஆகுது, ஒரே நிமிஷம். ஓகே,
ரெசியூம் ஆச்சு. ஓகேவா? இப்ப இன்னும் இல்லையா, இந்த சம்ல போட்ட மாதிரி ஓகேவா? இந்த சம்ல என்ன போட்டோம்? ஃபர்ஸ்ட் இந்த ஒன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ 5 days ஒர்க் பண்ணா 5, 10 days ஒர்க் பண்ணா கம்ப்ளீட், டோட்டலா ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னோம். சரியா? ஓகே. அப்ப என்ன பண்ணோம்? ரிமைனிங் ஒர்க். ஓகேவா? அப்ப நம்ம ரிமைனிங் ஒர்க் என்ன தேவைன்னா ஒர்க் கம்ப்ளீட்டட் தேவை. ஒர்க் கம்ப்ளீட்டட் எவ்வளவு? 7/60 வந்து 1 டேக்கு. ஓகேவா? 7/60ங்கிறது 1 டேக்கு. அப்ப 4 daysல into 7/60 equal to 28/60. சரியா? அதாவது அப்படியே 4ஆல மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். ஒரு நாளைக்கு எவ்வளவுனா 4 நாளைக்கு எவ்வளவுனா அப்படியே 4ஆல டைரக்டா மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? அப்ப 28/16 வரும். அது இது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 7/15 வரும். 7/15 வரும். ஓகே. அப்ப ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ? 1 minus ஒர்க் கம்ப்ளீட்டட். 1 minus ஒர்க் கம்ப்ளீட்டட்னா 1 minus 7/15. அப்ப ஆன்சர் வந்து 8/15 ஒர்க் ரிமைனிங் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஏ வந்து 1/15ல 15 டேஸ் எடுத்து முடிக்கும், பி வந்து 20 டேஸ்ல முடிக்கும், ஏ பிளஸ் பி சேர்ந்தா 60/7 டேஸ்ல முடிக்கும். இதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதுவே வந்து என்ன சொல்றேன்னா ஏயும் பியும் ஒர்க் பண்றாங்க, 4 days தான் ஒர்க் பண்றாங்க, அப்புறம் பேலன்ஸ் ஒர்க் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா அப்ப 1 day ஒர்க் கண்டுபிடிக்கணும். ஏ பிளஸ் பியோட 1 day ஒர்க் ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு, 7/60. அப்ப 4 நாள்ல எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா 4 into 7/60. ஓகேவா? அப்ப 28/60 சிம்பிளிஃபை பண்ணா 7/15 days. இதுதான் ஒர்க் கம்ப்ளீட்டட். ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ? டோட்டல் ஒர்க் வந்து 1ன்னு எடுத்துக்குவோம். அப்போ 1 மைனஸ், அதாவது ஒர்க் டு பி டன் மைனஸ் ஒர்க் கம்ப்ளீட்டட். அப்போ 1 minus 7/15 that is equal to 8/15. ரிமைனிங் ஒர்க் வந்து 8/15. சரி, இங்க கேட்டிருக்குது டேஸ் கிடையாது, நல்லா பார்த்துக்கோங்க. ரிமைனிங் ஒர்க் தான் கேட்கறாங்க. ரிமைனிங் ஒர்க் வந்து 8/15. ஓகேவா? இந்த சம்ல ஏதாவது இடத்துல டவுட் இருக்கா இந்த ரிமைனிங் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுல? சேம் அதை நார்மலா அந்த செங்கல் கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு 1000 செங்கல் இருக்குன்னா 5 நாள்லன்னா 10 நாள்ல முடிப்பாங்க அப்படின்னா எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரிதான் இதுவும். சரியா? வேற எந்த இதுல ஃபிராக்ஷன் எல்லாம் போடுறோம், அவ்வளவுதான். சரியா? இந்த சம்ல டிஃபரெண்டா ஏ கேன் டூ ஏ ரயில்வே லே ஏ ரயில்வே ட்ராக்ங்கிறான். இது வந்து டூ ஏ ஒர்க் தான். சரியா? அப்ப ஏ வந்து 16 டேஸ்ல முடிக்கணும்னா ஏவோட 1 day ஒர்க் 16 days. ஓகேவா? பி வந்து அதுவே 1/12 daysல முடிக்குது. வித் ஹெல்ப் ஆஃப் சி. வித் ஹெல்ப் ஆஃப் சி அப்படி நல்லா புரிஞ்சுக்கோங்க. A can lay a railway track between 2 stations, B 16 days. B can do a same job in 12 days. With the help of C, they did the job in 4 days. அப்படின்னு என்ன அர்த்தம்னா A plus B plus C ன்னு அர்த்தம். ஓகேவா? A plus B plus C ன்னு அர்த்தம். அதுதான் அப்படி கொடுத்துருக்கான். நீங்க with the help of C, A வந்து 16 நாள் முடிப்பா, B வந்து 12 நாள் முடிப்பா. With the help of C, they did the job. They என்ன கொடுத்துருக்காப்பா A plus B plus C வந்து 4 days, 1/4 days. அப்ப சி மட்டும் எவ்வளோ கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். இது சிம்பிளான இதுதான். சரியா? அப்ப இது எப்படி போடுவோம்? 1/4 ஈக்குவல் டு ஏ ஓட 1 day ஒர்க்கு, பி ஓட 1 day ஒர்க்கு பிளஸ் சி. அப்ப சி ஈக்குவல் டு 1/4 மைனஸ் 1/16 மைனஸ் 1/12. ஓகேவா? இந்த ரெண்டும் பிளஸ் இருக்கிறது லெஃப்ட் சைட் போயில மைனஸ் ஆயிரும். 1/4 equal to C equal to 1/4 minus 1/16 divided by 1/12. சரியா? இதுக்கு எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்றதா. இதுக்கு நார்மலா எல்சிஎம் எடுத்தா எவ்வளவு வரும்? 16க்கு 12க்கும் 48 வரும். 48 எல்லாத்துக்கும் காமன் தானே.
24 48 வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்ப 12 4s are 48 minus 3 16s minus 4 equal to 12 minus 7 எவ்வளோ 5 divided by 48. அப்ப C can do in 48 by 5 days. சரியா? இங்க புதுசா என்ன கொடுத்திருக்கான், A can do a பதிலா A can railway track between station கொடுத்திருக்கான். அவ்வளவுதான். A can do a work அப்படி சொல்றதுக்கு பதிலா இப்படி கொடுத்திருக்கான் 16 days. B can do the same job in 10 days. With the help of C னா A plus B plus C அப்படி கொடுத்திருக்கான். Then C alone can எப்படின்னா நமக்கு as usual தான் A plus B plus C Sunday work equal to A Sunday work B Sunday work C Sunday work as usual ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கிறது தான். சரிங்களா? இது ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். இது வந்து இதை பொறுத்த வரைக்கும் டைம் அண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இவ்வளவுதான் டைப்ஸ்னே இல்லை, நிறைய டைப்ஸ் இருக்கும். ஆனா கான்செப்ட் எல்லாத்துக்குமே ஒண்ணுதான், சம்ம நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம் பாருங்க, ABC can do a work in 20 30 60 respectively அப்படின்னு கொடுத்தானே என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் இது வந்து ஏக்குன்னு அர்த்தம், ரெண்டாவது ரெஸ்பெக்டிவ்லிங்கிறது அதுதான் B is the meaning. A ஓட A can complete the work in 20 days, B can complete the work in 30 days, C can complete the work in 60 days அப்படி கொடுக்கறதுக்கு பதிலா A B C can the piece of work 20 30 60 respectively அப்படின்னு சொல்லிட்டானா என்ன அர்த்தம்னா இதுதான் மீனிங். ஓகேவா? லைனா ஏக்கு பிக்கு சிக்கு தனித்தனி வேல்யூ. ஓகே, இப்போ என்ன கொஸ்டின் கேட்கலாம், இன் ஹவு மெனி டேஸ் கேன் ஏ டூ த ஒர்க் இஃப் ஹி இஸ் அசிஸ்டட் பை சி பி அண்ட் சி ஆன் எவ்ரி தேர்ட் டே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சரியா, இங்க ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படி என்னன்னு கேட்கல. அதாவது ஃபர்ஸ்ட் டே வந்து ஏ ஒர்க் பண்ணு, ஏ மட்டும் ஒர்க் பண்ணுவான். செகண்ட் டே வந்து ஓகேவா ஏ மட்டும் ஒர்க் பண்ணுவான். தேர்ட் டே வந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஒர்க் பண்ணுவாங்க. இதுதான் மீனிங். இன் ஹவு மெனி டேஸ் ஏ கேன் டூ த ஒர்க் இஃப் ஹி இஸ் அசிஸ்டட் பை பி அண்ட் சி ஆன் எவ்ரி தேர்ட் டே அப்படின்னா என்ன மீனிங்னா, இதோட ஒர்க் நேச்சர் எப்படி இருக்குன்னா, ஏ ஃபர்ஸ்ட் நாள் ஒர்க் பண்ணுவான், பி நெக்ஸ்ட் நாள் ஒர்க் பண்ணுவான், ஏ பிளஸ் பி பிளஸ் சி தேர்ட் டே, மறுபடியும் ஃபோர்த் டே ஏ மட்டும் ஒர்க் பண்ணுவான், ஃபிஃப்த் டே ஏ மட்டும் ஒர்க் பண்ணுவான். சரியா? சிக்ஸ்த் டே ஏ பிளஸ் பி பிளஸ் சி, இது அப்படியே கண்டினியூ ஆகும். அப்ப செவன்த் டே ஏ மட்டும் ஒர்க் பண்ணுவான், எயித் டே ஏ மட்டும் ஒர்க் பண்ணுவான், அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி, இதுதான் சம்ம. இப்படியே போனா எவ்வளவு நாளா ஒர்க் கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற. அதாவது தேர்ட் டே மட்டும்தான் வந்து 3 பேர், ஃபர்ஸ்ட் டேவும் செகண்ட் டேவும் ஏ மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க. சரியா? இதுதான் மீனிங். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஏவோட ஒன் டே ஒர்க் தெரியும், அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட ஒன் டே ஒர்க் கண்டுபிடிக்கணும்னா எப்படி 3 பிளஸ் பண்ணிக்க வேண்டியதான். 1/20 பிளஸ் 1/30 பிளஸ் 1/60. அப்ப எல்சிஎம் வந்து 60, 3 பிளஸ் 2 பிளஸ் 1 சரியா? அப்ப 6, அப்ப எத்தனை நாள் முடிப்பாங்க? 10 நாள் முடிச்சிருவாங்க. அப்போ 1/10. ஓகேவா? அப்ப இப்ப இதுலயே சப்ஸ்டிட்யூட் பண்ணல என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் நாள் வந்து யார் ஒர்க் பண்ணுவா, ஏ மட்டும் ஒர்க் பண்ணுவான். சரியா? அப்ப எவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவான்? 1/20 கம்ப்ளீட் பண்ணுவான். செகண்ட் நாள் 1/20 கம்ப்ளீட் பண்ணுவான். தேர்ட் நாள் 1/10 கம்ப்ளீட் பண்ணுவோம். சரி, 1/20 பிளஸ் 1/10 கரெக்டா? அதாவது இங்க வந்து சரி இப்படிதான் நடக்கும். கரெக்டா? 1/10 அதாவது
ஃபர்ஸ்ட் நாள் ஏ மட்டும் ஒர்க் பண்ணுவான், அப்ப ஏவோட ஒன் டே ஒர்க் 1/20. ரெண்டாவது நாள் ஏ மட்டும் ஒர்க் பண்ணுவான், அப்போ 1/20. அப்போ மூணாவது நாள் 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க, அதுதான் இங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம் 1/10. இப்படியே போனா எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 3 நாள் சேர்ந்து எவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் ஆகும்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் 3 நாள்ல அப்ப 1/20 plus 1/20 plus 1/10. இது புரிஞ்சுதா? இது எப்படி வந்துச்சு? ஏவோட ஒன் டே ஒர்க்கு, ஏ ரெண்டாவது நாள், 3 பேர் சேர்ந்து மூணாவது நாள். ஓகேவா? அப்ப எல்சிஎம் வந்து 20. அப்ப 1 plus 1 plus 2. இது கொஞ்சம் எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? அப்போ 1 plus 1 plus 2 equal to 4/20 equal to 1/5. சரியா? அப்ப 3 daysல in 3 days 1/5 work is completed. சரியா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, 3 நாள்ல வந்து எவ்வளவு ஒர்க் முடியுது? 1/5 ஒர்க் முடியுது. அப்ப எவ்வளவு ஒர்க் முடியணும்? டோட்டலா 5 ஒர்க் முடியணும். அப்ப டோட்டலா 1 2 3 4 5 ஒர்க் கம்ப்ளீட் ஆகணும். இப்ப ஃபர்ஸ்ட் டேல இவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்குது, செகண்ட் டேல இவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு, செகண்ட் தேர்ட் டேல இவ்வளவு. அப்ப என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு 3 days. இது வந்து ஒர்க். சரியா? இது வந்து ஒர்க், 1 ஒர்க், செகண்ட் ஒர்க். இது வந்து டேஸ். அப்ப ஃபர்ஸ்ட் நாள் வந்து 3 days, அடுத்தது 3 days, அடுத்தது 3, அடுத்தது 3, அடுத்தது 3. அப்ப எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் ஆகும்? 15 daysல கம்ப்ளீட் ஆகும் ஒர்க். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சம் ABC can do a piece of work in 20, 30, 60 days respectively. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏ வந்து 20, பி வந்து 130 daysல, சி வந்து 60 daysல முடிக்குன்னு அர்த்தம். நீ என்ன கேட்டிருக்கானா, in how many days A can do the work if he is assisted by B and C and every third day ன்னு கேட்கறான். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் நாள் ஏ ஒர்க் பண்ணுவான், ரெண்டாவது நாள் ஏ ஒர்க் பண்ணுவான், மூணாவது நாள் 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப A plus B plus C யோட ஒன் டே ஒர்க் கண்டுபிடிச்சா என்ன ஆன்சர் வருது? 1/10 வருது. சரியா? அப்ப A ஓட ஒன் டே ஒர்க் வந்து 1/20, B ஓட ஒன் டே ஒர்க் 1/20, C ஓட ஒன் டே ஒர்க் 1/10. ஃபர்ஸ்ட் 3 நாள் இவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட். சரியா? ஃபர்ஸ்ட் 3 நாள் திருப்பா யூஸ் பண்ணு. ஓகேவா? ஓகேங்களா? அப்ப 3 நாள் எவ்வளவு முடிப்பாங்க கண்டுபிடிச்சா 1/15 வரும். ஜஸ்ட் எல்லாத்தையும் பிளஸ் பண்றது அவ்வளவுதான். இது ஒன் டே ஒர்க்கு, இது ரெண்டாவது நாள், இது மூணாவது நாள். அப்ப 3 நாள்ல 1/5 ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது. சரியா? அப்ப 3 நாள்ல 1/5னா டோட்டலா இங்கேயே தெரியுது 5 ஒர்க்ஸ் கம்ப்ளீட் ஆகணும், ஒரு ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது. அப்ப டோட்டலா 5 ஒர்க் கம்ப்ளீட் ஆகணும். ஒரு ஒர்க், 2 ஒர்க், 3 ஒர்க், 4 ஒர்க், 5 ஒர்க். ஓகேவா? அப்ப ஒரு ஒர்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு 3 நாள்னா டோட்டலா 15 days ஆகும். இந்த மாதிரியே போயிட்டு இருந்தா. சரிங்களா? இது கொஞ்சம் நீங்க சம் சால்வ் பண்ணல உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது இங்க சம்மோட மீனிங்கே புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நெக்ஸ்ட் ரொம்ப டீப்பா இருக்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சிம்பிளா இருக்கிறது மட்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். 2 கிளாஸ் எடுத்தோம்னா இது கொஞ்சம் புரிஞ்சிடும். நீங்க நிறைய சம்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து டவுட்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஓகேவா? சம் பார்க்கலாம்.
பார்த்தாச்சு. சிம்பிளா இருக்க சம் மட்டும் பார்ப்போம். சரியா? இந்த சம் பாருங்க. A can finish a work in 18 days. B can do the same work in 50 days. B worked for 10 days and left the job. In how many days A alone finish the remaining work? சரியா? இது சிம்பிளா நம்ம ஃபர்ஸ்ட் போடுறதுதான். ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க. A வந்து எவ்வளவு நாள்ல முடிக்குது? 18 நாள் முடிக்கிறான். அப்போ 1 day ஒர்க் 1/18. B வந்து 1/15. ஓகேவா? B ஒர்க்டு ஃபார் 10 days அப்படின்னு என்ன அர்த்தம்னா 10/15 days கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. அப்ப 2/3 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டான்னு அர்த்தம். ஓகேவா? 2/3 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டான். ஓகேவா? அப்ப ரிமைனிங் ஒர்க் 1 - 2/3 1/3. இப்போ அதாவது 3 ஒர்க்ல ஒரு ஒர்க் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. ஓகேவா? ஏ வந்து ஒரு ஒர்க்கை ஃபுல்லா எடுத்துக்கிறதுக்கு 18 நாள் எடுத்துக்குவோம். ஓகேவா? ஏ வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு 18 days எடுத்துக்கும். அப்ப 1/3 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு ஒர்க் எடுத்துக்கணும்னா நார்மலா பாருங்க. ஏ வந்து ஒரு ஃபுல் ஒர்க் எடுத்துக்கிறதுக்கு 18 days. சரியா? இங்க எவ்வளவு ஒர்க் இருக்கு? 1/3 ஒர்க் தான் இருக்கு. அதாவது 2 ஒர்க் யாரு? பி கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டான். அப்ப 1/3 ஒர்க் தான் இருக்கு. அப்ப இங்க 1ங்கிற இடத்துல, சரியா, 1ங்கிற இடத்துல 18 சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏன்னா 18 days இருக்கு இல்லையா? அப்ப 6 days. அதாவது ஃபர்ஸ்ட் ஒர்க்கை வந்து 6 daysல முடிப்பான், செகண்ட் ஒர்க் 6 daysல, தேர்ட் ஒர்க் 6 daysல முடிப்பான். அப்படிதான் மீனிங். இந்த 3ஆ டிவைட் பண்ணா அப்ப ஏ வந்து ரிமைனிங் ஒர்க்கை 6 நாள்ல கம்ப்ளீட் பண்ணிடுவோம்னு அர்த்தம். அதாவது டோட்டலா 3 ஒர்க் இருக்கு. சரியா? டோட்டலா 1/3 ஒர்க் இருக்கு. அதாவது இது எப்படி சொல்லலாம்னா மொத்தமா 300 செங்கல் மேல ஏத்தணும். சரியா? இதுல வந்து பி வந்து 200 செங்கல் மேல ஏத்திட்டான். சரியா? ரிமைனிங் வந்து ஒர்க் வந்து எவ்வளோ? 100 செங்கல் மேல ஏத்தணும்னு அர்த்தம். சரியா? ரிமைனிங் ஒர்க் 100 செங்கல் மேல ஏத்தணும். ஆனா ஏ வந்து 1 டேக்கு வந்து 25 செங்கல் மேல ஏத்துவான். இதுதான் ஏவோட கெப்பாசிட்டி. சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே சம் தான். டோட்டலா 300 செங்கல் இருக்கு. ஓகேவா? அதுல பி வந்து 200 ஏத்திட்டா. ரிமைனிங் வந்து 100 செங்கல் தான் ஏத்தணும். ஆனா ஏவோட கெப்பாசிட்டி 25 செங்கல்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சிம்பிளா ஒரு நாளைக்கு 25ன்னா 4 நாள்ல 100 செங்கல் ஏத்திடுவோம். அப்ப ஏ வந்து 4 daysல ரிமைனிங் இருக்கிற செங்கல் பூரா மேல ஏத்திடுவோம். கரெக்டா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பி டோட்டலா 300 செங்கல் மேல ஏத்தணும். பி வந்து 200 கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டான். 100 செங்கல் மட்டும்தான் இது பண்ணணும். அப்ப ஏவோட 1 day ஒர்க் 25ன்னா ரிமைனிங் ஒர்க் ஒரு நாளைக்கு 25ன்னா எல்லா நாளும் சேர்த்து 100 செங்கலை மேல ஏத்திடுவோம்னு அர்த்தம். சரியா? இதே மாதிரிதான் பிராக்ஷன். ஓகேவா? இதே மாதிரிதான். அப்ப 18 நாள்ல ஒரு ஒர்க்கை முடிப்பான், டோட்டல் ஒர்க்கை. சரியா? அப்ப 1/3 ஒர்க் தான் இருக்கு. அப்ப ஒரு நாளைக்கு சரி 6 daysல கம்ப்ளீட் பண்ணிடுவான்னு தெரிஞ்சிடும். ஏன்னா இது 18 டிவைடட் பை 3 போட்டுக்கிறது தான். இங்க போட்டோம் இல்லையா? இப்ப இங்க வந்து 100 இருக்கு. 100 டிவைடட் பை 25 ஈக்குவல் டு 4 daysனு வருது இல்லையா? அதே மாதிரிதான் இங்க வந்து டோட்டல் ஒர்க் கம்ப்ளீட்டட் வந்து 1/3, அதாவது 1/3 ஒர்க் ரிமைனிங் இருக்கீல. நீங்க 18 டிவைடட் பை 3 போட்டு டைரக்டா 6 days முடிச்சிடலாம். அதாவது ஒரு நாளைக்கு 6 daysல ஒரு ஒர்க்கு, 6 daysல ரெண்டாவது ஒர்க்கு, மீதி ரிமைனிங் டேஸ்ல 6 daysல ஒர்க். சரியா? ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னாவே உங்களுக்கு அந்த சம் போட்டுடலாம். அப்ப என்ன அர்த்தம்னா ஏ வந்து 18 நாள்ல, பி 18 நாள்ல, சரி ஏ 18 பி 10 daysனா how many days A alone finish the remaining work கேட்கறான். ஓகேவா? அப்ப 2/3 B கம்ப்ளீட் பண்ணிட்டா ரிமைனிங் ஒர்க் 1/3 தான். ஏவோட கெப்பாசிட்டி என்ன? ஏ வந்து 18 daysல முடிப்பான். 18 daysனா அப்ப 3 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு 6 days எடுத்துக்குவோம். சரி 1/3 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு 6 days எடுத்துக்குவோம். சப்போஸ் இதுவே வந்து 1/4 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபிராக்ஷன் தான். 18 டிவைடட் பை 4 days. அப்ப
4.5 days. இதான் மீனிங். சரியா? இங்க 3 இருக்கிறதுனால 18 divided by 3 6 days. சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் கஷ்டமான சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்றேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். சரியா? ஒர்க் டன்னுன்னா என்ன? டைம் டேக்கன் இன்ட்டு ரேட் ஆஃப் ஒர்க்கு. ரேட் ஆஃப் ஒர்க் ஈக்குவல் டு 1/டைம் டேக்கன். டைம் டேக்கன் ஈக்குவல் டு இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான். சரியா? இந்த அளவுக்கு டீப்பா நம்ம வந்து இந்த இதுல வந்து போற போறது இல்லை. நம்மளுக்கு சம் என்னன்னு தெரியணும். சிம்பிளா ஏபிசி அப்படின்னு கொடுத்தா எப்படி பண்றது, ஏ அண்ட் பி கொடுத்தா என்ன பண்றது, சி கண்டுபிடிச்சா என்ன பண்றது, இல்லை ஏபி சி கொடுத்துட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி கொடுத்தா என்ன பண்றது, இதுதான் இன்னைக்கு பார்த்த பேசிக் சம்மு. ரெண்டாவது எக்ஸ்ட்ராவா என்ன பார்த்தோம்னா ரிமைனிங் ஒர்க்ங்கிறது. ரிமைனிங் ஒர்க்னா ஆஸ் யூஸ்வல் சிம்பிளான ஒரு கான்செப்ட் வச்சுட்டீங்கன்னா போதும். சரியா? இதுதான் ரிமைனிங் ஒர்க்னா இதுதான். 10 நாள் முடிப்பான்னா 5 நாள்ல 5/10 ஒர்க் முடிச்சிருப்பான். இதுவே இங்க வந்து 20 days இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? Yes, completed work in 5 days equal to 5 divided by 20. அவ்வளவுதான். ஓகேவா? அவ்வளவு ஒர்க் தான் முடிச்சிருப்பாங்க. இது வந்து 20 ஒர்க் இருக்கும் டோட்டலா. இப்போ 10ன்னு போட்டது 20 இருக்கு. சரியா? இப்போ 10 இருந்தா 10. சிம்பிளா இப்போ நம்ம 1 day ஒர்க் போறோம் இல்லையா, அதுலயே சொல்லிடுறோம். ஏ கேன் டூ எ ஒர்க் இன் 10 daysனா ஏஸ் 1 day ஒர்க் எப்படி போடுறோம்? 1/10 போடுறோம் இல்லையா? அப்ப 5 days ஒர்க் வந்து 5 into 1 day ஒர்க். அப்ப 5 divided by 10 equal to 1/2. அவ்வளவுதான். இதே மாதிரிதான். இதுவே வந்து 8 days ஒர்க்னா 8 into 1 divided by 10 equal to 8 divided by 10 equal to 4 divided by 5. இவ்வளவுதான். ரிமைனிங் ஒர்க்னா 1 minus completed work 4 divided by 5. அப்ப equal to 1/5 ஒர்க் ரிமைனிங் இருக்குன்னா சிம்பிளா இங்கே புரிஞ்சிடும்ல. 4 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டா பேலன்ஸ் எவ்வளவு ஒர்க் இருக்கும்? ஒரே ஒர்க் தான் இருக்கும். அவ்வளவுதான். சரியா? இது இந்த டைம் அண்ட் ஒர்க்ல நம்ம போடுற சம் வந்து எல்சிஎம் மெத்தடு. இதுல நிறைய டைப் இருக்கு. உங்களுக்கு எல்சிஎம் கஷ்டமா இருந்தா வேற மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆனா நம்ம கிளாஸை பொறுத்த வரைக்கும் நார்மலா எல்லாத்துக்கும் கொஞ்சம் குயிக்கா சால்வ் பண்ணலாம் இது. அதனால நம்ம நார்மலா எல்சிஎம் மெத்தட் தான் எடுக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வந்து எனக்கு வந்து பிங் பண்ணுங்க. சரிங்களா? இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் டைம் அண்ட் ஒர்க். பட் ஆனா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? தேங்க்யூ சுரேஷ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார்.